ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் விஜய் நான் வரேன். எதுக்கு வர நீ எதுக்கு வர? அதுல இருக்கக்கூடிய அந்த மியூசிக், அந்த லிரிக்ஸ் அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எங்கெல்லாம் அப்படியே விஜய் பாட்டை கேட்டா எனக்கு வாஞ்சி மட்டும் இல்ல, எனக்கு மயக்கமே வருது. அவ்வளவு கேவலமா இருக்குது. உதிச்சது உதயசூரியன், இருளில் கிடந்த தமிழ்நாடு வெளிச்சம் பெற்றது. சூரியன் ஒளிதான் இந்த தமிழ்நாட்டை வெளிச்சம் பெற முடியும். திமுகவினுடைய இந்த பாடல் கொள்கை ரீதியாக இளைய தலைமுறையை கவரக்கூடிய வகையில் அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் இந்த பாடல் வரிகளை மூலமாக தமிழ்நாட்டை சமூக நீதியாகவும் சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் இன்றைக்கு சிறப்பான ஒரு பாடலை திமுகவுடைய பாடல் இருக்கிறது. மக்களை பிரிக்க நினைக்கும் மதவாதத்தையும் சாக்கடை புத்தியும் உடைத்தெரிக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக என்பதை சுட்டிக்காட்டி, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டு மக்களை உற்சாக மூட்டக்கூடிய ஒரு வார்த்தை. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அப்ப கூட பாருங்க, ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடர்ந்தால் தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். எப்படி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக திமுகவுடைய பாடலும் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் மீது திமுக வைத்திருக்கின்ற ஈடு இணையில்லாத ஒரு கொள்கை உரிமை பாசம், கொள்கை வெறி உணர்வோடு இருக்குது. அதுல இருக்கக்கூடிய அந்த மியூசிக், அந்த லிரிக்ஸ் அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எங்கெல்லாம் அப்படியே மெய் சிலிர்க்குது. அந்த மாதிரி கொள்கை பாடலோடு எங்க தலைவர் எப்படி 50 ஆண்டுகளாக உழைப்பு 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 எப்படி இருக்கிறாரோ அந்த வழியில வரக்கூடிய நாங்கள் எல்லோரும் உழைப்பின் ரீதியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றைக்கும் ஒரு பிரச்சனைனா முதல்ல களத்துல நிற்போம். எங்களுக்கு உயிர் முக்கியம் அல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை முக்கியம். உங்கள் விஜய் வரனா வரனன்றவல்ல, உங்கள் விஜய் கரூர்ல 41 பேரை வர உங்கள் விஜய் பனையூர்ல ஓடி போய் ஒளிந்து கொள்ற உங்கள் விஜய் மக்கள் பிரச்சனைக்கு நான் குரல் கொடுக்க மாட்டேன் உங்கள் விஜய் நான் வர பாஜகவுக்கு சொம்பு தூக்க வர உங்கள் விஜய் அவர் பயந்தாங்கோலி பையன் திமுக பேரை சொல்லி இன்னைக்கு அரசியல் களத்தில் இருக்கிறாங்க. அவர் கோல பையன் திமுக பேரை சொல்லி களத்தில் இருக்கிறாப்புல. நாங்க சொல்றோமா, திமுக மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல உயிர் போடு இருக்கிறது. திமுக இருந்தாதான் இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பெறும், தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி சமத்துவம் பாதுகாக்கப்படும், மாநில உரிமைகள் நிலைநாட்டப்படும். என்னைக்காவது இந்த மோடி அரசை பார்த்து திமுக பயந்துருக்குதா? நேற்று தலைவர் பேசினாரு, எங்களுக்கு சிறை செல்வதற்கு பயம் அல்ல, உயிர் மீது பலம் அல்ல, கொள்கை மீது இருக்கக்கூடிய பற்றால் எப்போதும் எதிர்ப்போம். எங்களை கைது செய்ய போறியா? கைது செய்யிக்கோ. கைதுக்கு பயந்தவன் இல்ல, மிசாவையே பார்த்த இயக்கம், நாங்க தடாவை பார்த்த இயக்கம். அதனால நாங்க உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை போகாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக என்றைக்கும் களத்தில் இருக்கும் இயக்கம் என்று தலைவர் பேசுறாருல. 73 வயதுல தலைவர் பேசுறாரு. அப்போ 73 வயதில் இருக்கக்கூடிய தலைவருக்கு தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் பற்று இருக்கிறது என்று சொன்னால், எங்களை போன்ற 30 வயது அடைந்த எங்களுக்கெல்லாம் அப்படியே கொதிச்செழுது. விஜய் பாட்டை கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும். உங்கள் விஜய் வரான். இது வரைக்கும் 1/2% அடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? 1/2% கட்சி தொடங்கின 2 ஆண்டுல 1/2%, 50 உயிரை வாங்கக்கூடிய ஒரு இயக்கம். இது வரைக்கும் 50 பேர் அந்த கட்சிக்கு, அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்காரா? இப்படிதான் இருக்கணும் கூட்டத்துக்கு அப்படி சொல்லியிருக்கா இல்லையா? நீ கேள்விப்பட்டீங்களா? அவருக்கு அதெல்லாம் பயம் கிடையாது, அது பிரச்சனையே கிடையாது. விஜய்க்கு திமுக மீது இருக்கக்கூடிய அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அதனால அரசியலுக்கு வரணும். 30% வாக்கு சதவீதம் இருக்கிறது, 28, இன்னைக்கு 40, இன்னைக்கு 50. தேர்தலே சந்திக்கலடா. தேர்தலை சந்திச்சாதான எத்தனை சதவீதம் வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். தேர்தலே சந்திக்காமல் 30% வாக்கு இருக்குன்றது தற்குறித்தனத்தை காட்டுகிறது. விஜய் பாட்டை கேட்டா எனக்கு வாஞ்சி மட்டும் இல்ல, எனக்கு மயக்கமே வருது. அவ்வளவு கேவலமா இருக்குது. திமுக பாடலில் கொள்கை இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய உணர்வு இருக்கிறது. உன் பாடல் என்ன இருக்குது? உன்னை பத்தி பெருமையா பேசிருக்க. தலைவருடைய பாடல் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் விஜய் நான் வரேன். எதுக்கு வர நீ எதுக்கு வர? போய் ஒழுங்கா இப்ப தூங்கல, அதே மாதிரி போய் தூங்கிட்டு போ. நீ ஒழுங்கா வரலனா தான் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஒரு ஸ்டேஜ் அமைச்சு மக்களை அமர வைத்து கொள்கையை
பறைசாற்றுகிறது திமுக. பாஜகவுடைய மதவாத அரசியலை தோலுறுத்தி காட்டுகிறது திமுக. விஜய் என்ன பேசுறாரு? விஜய் அங்கங்க கூட்டம் போறாரு, என்ன பேசுறாரு? இவரு கூட்டம் போடுவாரா? சொகுசா இவரு மட்டும் வந்து நிப்பாரா? அந்த கேரோன் வண்டியா, கேரோன் வண்டியில வந்து நின்று பேசுறது கிடையாது. மக்களோடு மக்களாக களத்துல நிக்கணும். மக்களுடைய கொள்கையை, மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசணும். எப்ப மைக் எடுத்து நீங்க சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, விஜய் கூட்டம் போடுறாரு, ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பத்தி பேசிருக்காரா? மாநிலத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற, வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற பாஜக பத்தி பேசிருக்காரா? மைக்க புடிக்கிறது, எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்ட திமுக செய்ய சக்தி, திமுகவை ஒழிக்கணும். இந்த ரெண்டு வார்த்தையை தான் திரும்ப 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 பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி மக்கள் நலன் சார்ந்து எதையும் பேசல. திமுகவை பார்த்து நாய் கொலைக்குதுன்னா அந்த நாய்க்கு நம்ம எல்லாம் பதில் சொல்ல முடியுமா? அந்த நாய் தான் தற்குறி கூட்டம். அதனால அந்த நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. எங்களுடைய கடமை, எங்களுடைய தலைவருடைய என்ன சொல்றாரோ அதை நாங்க கடைபிடிக்கணும். ஒன்றிய அரசு இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல, போராட சொன்னாரு, போராட்ட களத்துக்கு சென்றோம். வரவிருக்கின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய திட்டங்கள் மீண்டும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை முதலமைச்சராக இன்று இருக்கக்கூடியவர், மாநிலமும் முதன்மையான மாநிலமாக இன்றைக்கு இந்தியாவில் விளங்கி இருக்கிறது. இந்தியாவிலே திரும்பி பார்த்தால் தமிழ்நாடு தான் தெரிய வேண்டும் என்பதற்காக 2026 சட்டமன்ற தேர்தலை எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வீடுதோறும் செல்லுங்கள், திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லுங்கள். திமுக மாபெரும் வெற்றிக்கு கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டரும் பாடுபடுங்கள், கொள்கையை பறைசாற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கடமையை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம்.